கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும், ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நாளில கூட விசேஷமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரண நாளை நினைவு கூற காரியங்களிலே இந்த ஒரு வருடத்தில, அதாவது இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய ஆயத்த நாட்கள் ரொம்ப கடந்து நெருங்கி வந்திருக்கிறோம். இன்னும் நமக்கு ஒரு 5 நாட்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாதிரியாக சில காரியங்களை செய்து வைத்து போனார். அவைகளை நாம பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள்தான் திருச்சபையின் பிள்ளைகள் என்பதை நாம் நன்கு அறிந்தவர்களா இருக்கிறோம். அதனால இந்த ஒரு 21ஆம் தேதி பண்டிகை தான். அதை ஒரு சடங்காச்சாரமா தான் நம்ம பார்க்கிறோம். அதனால சில நேரங்கள்ல நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 21ஆம் தேதி மாத்திரம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், அதுக்கப்புறமா கவனமா இருக்கக்கூடாதுன்றது அல்ல. இல்ல அதுக்கு முன்னால நம்ம கவனமா இருக்கக்கூடாதுன்னு அல்ல. மாறாக நம்முடைய எல்லா அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், எல்லா விதமான அசுத்தங்கள், இவைகளை 365 நாட்களும் நம்ம பார்க்கும்போது நம்மளை அணுக விடாதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருப்பதற்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்கு 2 புத்தகத்தை கொடுத்திருக்காரு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தங்களை பெற்றவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு பண்டிகை கூட இந்த வருடம் நம்ம ஆசரிப்பதற்கு தேவன் பாராட்டின ஒரு கிருபை. அநேக சகோதரர்கள், சகோதரிகள் அநேக கஷ்டங்கள், துக்கங்கள், அநேக சோர்வுகள், அநேக விதமான அவமானங்கள், இல்லைங்களா, இப்படி பல விஷயத்த கடந்து வந்திருப்போம். எல்லாரும் கடந்து வந்தாலும் நமக்குள்ள ஒரு துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தை நம்ம காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்கதான் புது சிருஷ்டி. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது ரொம்ப முக்கியமாக பாதம் கழுவுதல், ஃபீட் வாஷிங் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரங்கள்ல கூட இது சில இடங்கள்ல நான் எடுத்தேன். நம்ம இங்க எக்லீஷியால எடுக்கல இந்த பாடம். இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் இந்த பாடங்கள் பேசும் பொழுது அதுல அநேக விஷயங்கள் தேவன் சேர்க்கப்படுறாரு. அநேக விஷயங்களை நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அவர் நமக்கு சொல்லித்தரார். இந்த ஒரு பாதம் கழுவுதல் பல கோணங்களில பல சகோதரர்கள், அதாவது பரிசுத்தவான்கள் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். மறுபடியும் நாம கேட்கறதுனால நமக்கு என்ன ஆகுறது இல்ல, எந்த கஷ்டமும் ஆகுறது இல்ல. பவுல் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, நான் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு என்ன இல்ல, வருத்தம் அல்ல. அப்போ ஏன் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப சீக்கிரத்துல மறந்துடுவோம். ஏன்னா நம்முடைய சிந்தைக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கு, அநேக காரியங்கள், நம்முடைய ஆலோசனைகள் இருக்கு. நீங்க நீதிமொழிகள்ல படிக்கும் பொழுது மனுஷனுடைய இருதயம், அதாவது இருதயம் என்னும் சிந்தை, அந்த இருதயம் என்னும் சிந்தையில அநேக ஆலோசனைகள் இருக்குதான். அப்போ அநேக ஆலோசனைகள் எப்படி இருக்குதுன்னா அது கேடு உள்ளதா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா நல்ல விஷயங்கள் இருக்குதான்னா கொஞ்சம் கம்மி தான். அப்போ நல்ல விஷயங்கள் எப்பவுமே நம்ம மனசுல நிக்காது, தவறான விஷயங்கள் அதிகமா நிக்கும்.
அதனால்தான் மறுபடியும் நம்ம கேட்கும் பொழுது தவறான விஷயங்கள் குறையுவதற்கும் நல்ல விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகுறது, அது அதிகப்படுத்துவதற்கும் இந்த வேதம் நமக்கு ஒரு சாட்சியா இருக்குது அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே. சோ இந்த நாளில கூட நம்ம இந்த பாதம் கழுவக்கூடிய விஷயத்துல நம்ம பார்க்கும்போது, அதாவது இது எங்க நமக்கு எழுதியிருக்குன்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் தான் நம்ம வாசிக்க போறோம். அதுல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க தான் போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, உண்மைதான், நான் போதகர் தான், ஆண்டவர் தான், நீங்க சொல்லுகிறபடியே நான் போதகரும் ஆண்டவருமா இருக்கிறேன். இப்படி நீங்க சொல்றபடி நான் என்ன பண்றேன், போதகராகவோ ஆண்டவராக இருந்து உங்க கால்களை நான் என்ன பண்றேன்னா கழுவுறேன் அப்படின்ற. யோவான் வாசிக்கலாம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். பாத்தீங்களா? அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுடைய கால்களை என்ன பண்ண போறேன், கழுவ போறேன். அப்படி கழுவும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா இதே வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். வசனம் வாசித்தலாம், அந்த வசனத்தை வாசித்து நம்ம உள்ள போலாம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். பாத்தீங்களா? இங்க சொல்றாரு, நான் உங்க கால்களை கழுவுறேன், நீங்க கூட என்ன பண்ணணும், கால்களை கழுவணும், ஒருவருடைய ஒருவர் கால்களை நீங்க கழுவணும் அப்படின்னு இங்க அங்க சீஷர்களாக அழைக்கப்பட்டு, அதாவது திருச்சபையின் பிள்ளைகளா ஆவதற்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் இங்க சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அதே 15வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்போ இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்திருந்தாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கெல்லாம் இவர் மாதிரியாக வைக்கவில்லை, மாறாக அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஒரு மாதிரி அப்படின்றத ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்ல, கடவுள் சித்தம் அதை பார்க்கலாம். அப்போ மாதிரியை பின் வைத்து போனார். அப்ப இங்க என்ன மாதிரினா, அவர் கால்களை கழுவினாரு, அதே மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ணோம், ஒருவருடைய கால்களை நாம கழுவணும் அப்படின்னு. என்ன பண்ணலாம், இப்போ கால்களை கழுவுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ரொம்ப முக்கியமாக இந்த காரியம் நடைபெற்றது. அந்த காலத்துல சில பேர் ஷூஸ் அணிய மாட்டாங்க, சில பேர் பாதரட்சை அணிவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வெறும் காலோட இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பாதம் கழுவக்கூடிய ஒரு ப்ராசஸ் ரொம்ப முக்கியமாக அங்க இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில. அதாவது உள்ள நுழையும் போது, வீட்டுக்குள்ளயோ வெளியிலிருந்து வரும் பொழுது வீட்டுக்குள்ள நுழையும் போது இவர்கள் இல்லைங்களா, மற்றும் படுக்கைக்கு போகும் பொழுது இந்த கால்களை என்ன பண்ணோம்னா கழுவணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருந்தது. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது பால் பொருள் விளக்கு புத்தகத்துல நீங்க படிக்கலாம், அதாவது என்சைக்ளோபீடியால நீங்க பார்க்கும்போது இந்த பாதம் கழுவக்கூடிய விஷயத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு வழக்கமா இருந்தது. இந்த வழக்கத்தை நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டுல படிக்கலாம். உன்னத பாட்டுல கூட நீங்க பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீ இல்லைங்களா, அதாவது நேசர் கதவை தட்டுகிறார். அப்படி கதவை தட்டும் பொழுது அந்த ஸ்திரீ ஏந்திரிக்க முடியாம அந்த கதவை திறக்க முடியாம அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என் பாதங்களை கழுவினேன், என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன்,
எப்படி மறுபடியும் அவைகளை உடுப்பேன். வாசிக்கலாம் அந்த வசனம், பைபிள்ல இருந்து எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? அங்க பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பாதம் கழுவக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்னன்னா, அதாவது ரொம்ப முக்கியமாக இல்லைங்களா, இல்லத்தில வெளியிலிருந்து வரும் பொழுதும் சரி, ஒரு படுக்கைக்கு போகும் முன்பும் சரி, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பாதங்களை கழுவாங்க. இன்றைக்கும் நம்ம பார்க்கும்போது அநேக பழைய, இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நீங்க காரைக்குடியில, முக்கியமாக காரைக்குடியில கூட பாத்தீங்கன்னா, காரைக்குடி மாத்திரம் இல்ல, நம்ம பெங்களூர்ல கூட நீங்க பார்க்கலாம், இந்த சட்டியாருங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, சட்டியார் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்கும் தெரியுமா, ஒரு சொம்பு இருக்கும், அங்க ஒரு பித்தளை பாத்திரத்துல தண்ணி இருக்கும். அந்த சட்டியார்கள்லாம், அதாவது காரைக்குடியில நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல கூட போயிருந்தேன், பெரிய பெரிய அந்த காலத்தினுடைய காலம், அதாவது அந்த சட்டியார்கள்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் காலத்துல கணக்கு பார்க்கக்கூடியவர்கள். இவங்களுடைய இல்லத்துல பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி சொம்பு வைக்கிறது மாத்திரம் இல்ல, அதை ஒரு இல்லத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா சில டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது உள்ள வரும் பொழுது. இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது, அவங்க மாத்திரம் இல்ல, சில பிராமன்ஸ்க்கும் கூட என்ன பண்ணுவாங்க, ஆத்துக்காருக்கு என்ன பண்ணுவாங்க, என்னன்னா கொஞ்சம் உங்களுடைய பாதத்தை என்ன பண்ணுங்க, கழுவிட்டு வாங்க அண்ணா அப்படின்னு வாங்க. அப்போ இன்றைக்கு சில பேர் அந்த ஒரு பாதம் கழுவக்கூடிய ஒரு சடங்காகவே, ஒரு முறையாகவே செய்யக்கூடிய விஷயங்கள் உண்டு. இப்ப நாம கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா வீட்டுல என்ன பண்ணுவோம், காலை கழுவாம எங்க போயிடுவோம், பெட்டுக்கு போயிடும். அப்படி போறவங்களுக்கு அதை அப்படி அவங்க மாத்திக்கலாம், ஒரு சின்ன டிசிப்ளின் தான். இப்ப பாருங்க, சில பேர் எல்லாம் படுக்கைக்கு போறதுக்கு முன்ன குளிச்சுட்டு போவாங்க. நல்லதா கெட்டுதா? நல்லது தானே. இப்ப பாருங்க, ஒரு அம்மா பக்கத்துல இல்லைங்களா, நம்ம அப்பாவை படுக்கிறாரு, நம்ம அப்பா அம்மா பக்கத்துல பிள்ளைகளும் படுக்கும் பொழுது 2 பேர் குளிச்சுட்டு 2 பேர் குளிக்காத இருந்தா என்னவா இருக்கும், அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது நமக்கு தெரியும், வெளியில இருந்து வரும் பொழுது நமக்கு அநேக விதமான பொல்யூஷன், அநேக விதமான டஸ்ட், நம்மளுடைய உடல்ல வரக்கூடிய கெட்ட தண்ணி, வேர்வை, இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒருத்தருக்கு ஒரு பேட் ஸ்மெல்லா கூட இருக்கும். அது எதை காட்டும் அப்படின்னா, துக்கத்தை காட்டும். அதுக்குதான் அதாவது 2 சாமுவேல் ஒரு வசனம் இருக்கு. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது, நீண்ட காலமாக தன் காலை கழுவாம இருக்கும் பொழுது, யோசித்து பாருங்க, இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் ரொம்ப வருஷமா காலை கழுவலன்னா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இல்லைங்களா, காலை கழுவாத இருக்காரு ஒருத்தர், ஆனா அன்னைக்குன்னு பாட்டா அவங்க மனைவியை பார்த்து, வாமா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமானா அவங்க மனைவி போய் காலை தொடுவாங்களா? என்னங்க ரொம்ப நாளா காலை கழுவாதங்கிறீங்க, உங்க காலை எப்படி பிடிக்கிறது அப்படின்றது கூட கட்டாயமா ஒரு அருவருப்பா பார்ப்பாங்க. பாருங்க, வாசிக்கலாம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம கவனிக்கலாம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தார். ராஜா போஜனம் போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை. பாருங்க, ஒரு அருவருப்பா இருப்பாங்க. அப்போ அருவருப்பு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள ஒரு துக்கம் வந்துடும். அப்போ சுத்தம் இல்லாத ஒரு செயல் நம்ம என்ன ஆக்கும்னா துக்கமாக்கும். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த கால் கழுவக்கூடிய ப்ராசஸ் இன்னும் பார்க்கலாம். அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம அடிப்படையான த ஃபண்டமெண்டல் டாக்டரின்ல நம்ம படிச்சிருக்கிறோம். பேசிக் டாக்டரின்ல நம்ம பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்ம படிக்கும் போது என்ன இருக்குது, கோர்ட், அதாவது பாளையத்துக்குள்ள நுழைஞ்சது என்ன வருது, பலிபீடம்.
பலிபீடத்துக்கு அடுத்து என்ன வருது? தண்ணீர் தொட்டி. அப்ப அங்க ஆசாரியர்கள் என்ன பண்ணுனா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து செல்வதற்கு முன்பு தங்கள் கைகளையும் கால்களையும் என்ன பண்ணும்? கழுவிட்டு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம். அதுக்கப்புறம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லைங்களா? அது நமக்கு எங்க வருதுன்னா, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க இல்லைங்களா? அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18 வசனங்கள். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வாய்ப்பாயாக. பாத்தீங்களா? அதுல தண்ணீர் வாய்ப்பாயாக. ஏனென்றால் அவைகளை அந்த பாதங்களை கைகளையும் கழுவுவதற்கு அங்க என்ன பண்றாருன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ரொம்ப முக்கியமாக அங்க வைக்கப்பட்டிருக்குதா நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப முக்கியமாக ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி டீடைல் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி கிட்டத்தட்ட பல கோணத்துல பல சகோதரர்கள் படிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் அதெல்லாம். ஆனா அது ஞாபகம் இருக்கான்றது அவர்களுக்கே தெரியும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணீர் தொட்டியை பத்தியே ரொம்ப விஷயம் படிக்கலாம். அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த கழுவக்கூடிய ப்ராசஸ நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பழி ஏற்பாடு காலத்துல முக்கியமானவர் யாரு? ரொம்ப முக்கியமானவர் அதாவது விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு. அதாவது 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வரும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க மறுத்தடியில, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? தண்ணீர் கொண்டு வர, உங்க பாதங்களை கழுவிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அமர்ந்துருங்க அப்படின்றாங்க. அது எங்க நமக்கு வருதுன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வசனங்களை நம்ம கவனிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்க அந்த வசனங்களை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2லிருந்து வசனங்கள். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவர் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். பாத்தீங்களா? அப்போ இங்க கூட நம்ம பாக்குறோம், பழைய ஏற்பாடு காலத்துல 3 புருஷர்கள் வருத பாக்குறோம். அவர்கள் மரத்தடியில சாய்ந்து இல்லைங்களா? அதற்கு முன்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்கள் பாதங்களை கழுவி கொள்றத அந்த ஒரு ப்ராசஸ் பாக்குறோம். அத ஆபிரகாம் அங்க செய்யறத பாக்குறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் தான் லோத்து. லோத்து என்ன பண்றாருன்னா, லோத்து சந்திக்கு இந்த 2 தூதர்கள் வரும் பொழுது லோத்து கூட என்ன பண்றாருன்னா, இந்த தண்ணீரை கொடுத்து அவங்க பாதங்களை கழுவுவதற்காக என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ப்ராசஸ் அங்க பண்றத பாக்குறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? நான் வாசிக்கிறதுதான் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். பாத்தீங்களா? அப்புறம் முக்கியமாக இங்கேயே நம்ம அந்த ப்ராசஸ பாக்குறோம். இது பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்து நீங்க புதிய ஏற்பாடு காலத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, கண்ணீரினாலே, அதாவது நறுமணம் தைலம், கண்ணீரும் நறுமணம் தைலம் இல்லைங்களா? அதுல என்ன பண்றாங்கன்னா, அவருடைய பாத அருகே உட்கார்ந்து இல்லைங்களா அழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாதங்கள்ல அந்த கண்ணீரினால நனைத்து இல்லைங்களா தன் தலை மயிரினாலே என்ன பண்றாங்கன்னா துடைக்கிறத பாக்குறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது புதிய ஏற்பாடுல அப்படி செய்யும் பொழுது பரிசேயன் என்னப்பட்ட ஒரு சீமோன் என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டுல தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீயை பார்த்து இல்ல, அதாவது இயேசு கிறிஸ்துவை
என்ன பண்றாருன்னா இவரு நினைக்கிறார். எப்படி நினைக்கிறார்னா இந்த பரிசேயன், இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள், இவருக்கு தெரியாதா? இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாச்சே, இவருக்கு தெரியாதா? இந்த ஒரு ஸ்திரியை போய் இவர் என்ன பண்றாரு, தொட விடுறாரு அப்படின்றதெல்லாம் இவருக்கு எண்ணம் அவருக்குள்ள இருக்குது. இது எங்க வருதுன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ல இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க வீட்டுல படிச்சுக்கங்க. அப்ப இங்க ரொம்ப முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பரிசேயன் என்னப்பட்ட சீமோனை பார்த்து என்ன பண்றாருன்னா ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது 500 வெள்ளிக்காசு கடன் பட்டார், 50 வெள்ளிக்காசு கடன் பட்டார். இதுல 2 பேருக்கும் மன்னிக்கப்பட்டது. இதுல அதிகமாக யாருக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது இந்த பரிசேயன் என்னப்பட்ட சீமோன் என்ன பண்றாருன்னா ரொம்ப நிதானமா பதில் சொல்றார். அதாவது அதிகமாக அன்பு செய்தவளே, அதிகமாக அன்பு செய்யப்பட்டதோ அவர்களுக்கு தான் அதிகமாக மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அந்த சீமோன நிதானமாய் பதில் சொன்னாய், நீ சொல்றது கரெக்ட் தான். அப்பதான் இயேசுக்கு சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்த சீமோன், நீ என்ன பாதம் கழுவுறதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி எதுக்குமே என்ன பண்ணல செய்யல. ஆனா அந்த ஸ்திரீயோ ஓயாமல் தன் கண்ணீரினாலும் தைலத்தினாலும் இல்லைங்களா என்ன ஓயாமல் முத்தம் செய்தார் அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்போ இதை எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாதம் கழுவக்கூடிய ஒரு ப்ராசஸ் எதை காட்டுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹானர், மரியாதை, ஒரு அன்பு, ஒரு நட்பு. யோசித்து பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இததான் நம்ம வீட்டுல கூட என்ன பண்றோம், யாருன்னா வந்தா என்ன பண்றோம், யோசிக்கிறீங்க ரொம்ப. நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுவோம், தண்ணி குடிக்க கொடுப்போம். ஆனா கால் கழுவு தண்ணி கொடுப்போமா? அந்த காலத்துல அந்த பிராக்டிஸ் இருந்தது. இந்த காலத்துல அவங்களே என்ன பண்ணிக்கணும், காலை கழுவின்னு போயிடணும், இல்ல கையை கழுவின்னு போயிடணும்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன வழக்கமா இருந்ததுன்னா தண்ணி கொடுக்கறது ஒரு வழக்கம். அடுத்து ஒரு ஜூஸ் கொடுப்போம், அடுத்து காஃபி வேணுன்றவங்களுக்கு காஃபி கொடுப்போம், டீ வேணுன்றவங்களுக்கு டீ கொடுப்போம். இந்த சம்மர்ல ரொம்ப முக்கியமா ஐஸ்கிரீம் கூட கொடுப்போம், லஸ்ஸி கூட கொடுப்போம் இல்லைங்களா. எது ஒண்ணு வீட்டுக்கு வந்தா நம்ம இல்லத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எதுக்கு அப்படின்னும் போது ஒரு மரியாதையை அவங்கள ஆனர் பண்றது, ஒரு அன்பு காட்டுறது, அதுல அந்த நட்பை வளர்த்துக்கிறது. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல என்ன உண்மை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சடங்காச்சாரமாக தான் கிறிஸ்துவ மதத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த பாதம் கழுவக்கூடிய விஷயங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம கூட பேர் சபைகள்ல இருக்கும் போது இந்த ஒரு 12 சீஷர்களா ஒரு போதகர், அதாவது ஒரு ஃபாதரோ, சிஎஸ்ஐ ஃபாதரோ, ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதரோ இல்லைங்க, இல்ல ஒரு பாஸ்டரோ என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்துல அந்த 12 பேரை செலக்ட் பண்ணி லிட்ரலாவே நேரடியாகவே 12 பேர் கால்களை கழுவிட்டு அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஒரு ஈஸ்டர் சமயத்துல இது செய்வாங்க. ஈஸ்டர்னு நமக்கு தெரியும், அதோடைய உண்மைகள் எல்லாம் தெரியும். நம்ம மித்தாலஜி படிச்சாக்கா அது கிளியரா தெரியும். மித்தாலஜி நம்ம படிச்சாகல, அதாவது வேதமும் புராணமும். அது உங்களுக்கு எடுத்திருக்கிறேன்னா என்னன்னு தெரியல, கடவுள் சித்தமான அந்த பாடம் எடுக்கலாம். வேதமும் புராணம், அதுல நமக்கு இத பத்தி எல்லாம் டீட்டெயிலா அந்த ஈஸ்டரை பத்தியும் கிறிஸ்துமஸை பத்தி எல்லாமே வேதமும் புராணமும் என்ற பாடம் நம்மளுடைய லைப்ரரியில இருக்கு. த மித்தாலஜி நம்ம கட்டாயமா படிச்சே ஆகணும். அது உங்களுக்கு வேணும்னா அந்த புக்ஸ் கூட நான் தரேன். அப்ப அன்பான சகோதரர்களே சகோதரிகள், நம்ம இங்க கவனிக்கும் பொழுது இந்த ஒரு பாடம் அவர்கள் எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னா பாதம் கழுவக்கூடிய ஒரு லிட்ரலா ஒரு நேரடியாக தண்ணியை எடுத்து என்ன பண்ணலாம், காலை கழுவிடணும். அதுதான் இத நம்முடைய பேர் சபைகள்ல நாம இருக்கும்போது நீங்க எப்ப செலக்ட் ஆயிருக்கிறீங்களா? யாருன்னா செலக்ட் ஆயிருக்கிறீங்களா? முக்கியமா பிரதர்ஸ்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு வருஷம் செலக்ட் ஆயிட்டேன், பல டைம் எதிர்பார்த்திருக்கிறேன். ஒரு வருஷம் செலக்ட் ஆயிட்ட பாரு, அதாவது தாங்க முடியாத சந்தோஷம், தாங்க முடியாத பெருமை, உச்சக்கட்ட பெருமை.
ஓ இன்னைக்கு என்ன பண்ணுவாரு ஃபாதர் நம்மள காலை கழுவாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்ப கால் கழுவிக்க கூடிய நான் யாராக்குறேன்னா 12 பேர்ல ஒருத்தராக சீஷனாக எண்ணின நாட்கள் உண்டு. ஆனா அதோடைய உண்மை என்னைக்கு நமக்கு சத்தியம் தெரிஞ்சதோ என்னாச்சுங்க, இதெல்லாம் ஒரு மாயே. அதோடைய உண்மை தெரியாத விஷயம் அன்னைக்கு. ஆனா சத்தியத்துக்குள்ள வந்த பேரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகம் எங்கிலும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் அது மாபெரும் ஒரு கிருபை. அப்போ இந்த ஒரு பாதம் கழுவக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு அந்த சடங்காச்சாரம் கிடையாது. அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு என்னங்க மரியாதை, ஒரு அன்பு, ஒரு நட்பு. புரியுதுங்களா? இப்ப பாதம் கழுவுறதுன்னா என்ன? அன்பு, மரியாதை, நட்பு. அப்போ இந்த விஷயத்துக்குள்ளதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே உள்ள போறோம். இந்த வசனங்கள்லாம் நீங்க எழுதி வச்சுக்கலாம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ல இருந்து 58 வசனங்கள் கூட நீங்க படிச்சுக்கோங்க. இதுல கூட கொஞ்சம் சேர்க்கப்பட்ட அநேக விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த பாடம் கிட்டத்தட்ட ஒரு 3 hour இந்த சப்ஜெக்ட். அதனால கொஞ்சம் அங்கங்க நம்ம சுருக்கிடுறோம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாத்திக்கலாம். அப்போ இங்க பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு கால்களை கழுவுறாருன்னா யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கால் கழுவும் பொழுது ரொம்ப முக்கியமாக நாம பார்க்கணும். கால் கழுவும் போது பேதுரு என்ன சொன்னார்? பேதுரு என்ன சொன்னார்? நீங்க என் கால்களை கழுவ கூடாது. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்கிட்ட பங்கு இல்ல, நான் உன் பாதத்தை கழுவணும், கால்களை கழுவணும். பேதுரு சொல்றார், ஆண்டவரே என் கால்களை நீங்க கழுவ கூடாது. ஏன் அப்படி சொன்னார் பேதுருன்னா, பேதுரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தார். நான் எப்படிப்பட்ட ஆளு. யாரு? பேதுரு. அவர் தன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், த கிரேட் மாஸ்டர். அவர் என்னுடைய காலை கழுவுறதா இல்லைங்களா? நாம கூட சில நேரங்கள்ல நம்ம காலு நம்முடைய குடும்பத்துல யாரோ சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம கால் அவங்க மேல பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? அதாவது கிஸ் பண்ணுவோம். இப்போ கிஸ் பண்றது இல்லை இல்லைங்களா? அதாவது ஒரு சாரி கேட்டுக்கோ சிம்பிளா. சோ ஒரு மரியாதை இல்லைங்களா? அப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மரியாதை தான் பேதுரு கிட்ட இருக்குது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய, ஏன் கால அவர் தொடலாமா? அப்ப உடனே என்கிட்ட பங்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன ஆச்சுங்க? ஆண்டவரே எப்படியாவது என் தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணிடுங்க, கழுவிடுங்க. அப்ப என்ன சொல்றாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? 2000 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, திருச்சபையின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்ன சொல்றாருன்னா, நான் போதகர் தான், நான் ஆண்டவர் தான். ஆண்டவர்னா தெரியலீங்களா? அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறார். அதாவது என்டையர் இல்லைங்களா, இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அப்படின்னு ரூலர், ஆளுகை செய்பவர். அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு சொல்றாரு இல்லைங்களா, உங்க கால்களை நான் கழுவுறேன் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர்? பரலோகத்தில் இருந்தார், ஒரே பேரான குமாரன், பிதாவாகிய தேவனுக்கு. ஆமான்பான சகோதரர்களே சகோதரிகளே, பரலோகத்தில் இருக்கிறார். விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணு உலகத்துக்கு இறங்கி வராரு, மண்ணான மனிதனை மீட்பதற்காக. அந்த மண்ணான மனிதன் எப்படிப்பட்டவன்? அக்கிரமம், பாவம் இல்லைங்களா, துரோகம் இப்படி நிறைந்தவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களை எவ்வளவு பெரியவர் கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மண் உலகத்துக்கு வராருன்னா பரலோகத்தை விட்டு என்ன பண்றாரு? பூமிக்கு வராரு. அன்பான சார்,
தன்னை முற்றிலும் என்ன பண்ணிட்டாருன்னா தாழ்த்திட்டாரு. பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, இந்த கால் மாத்திரம் அவர் கழுவுறதுக்கு வரலைங்க. இந்த 33 வருஷத்துல அவருடைய ஊழியம் நாட்களில முதல் என்ன பண்றாருன்னா பரலோகத்துக்கு வர, பரலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வர. அப்படி வரும் பொழுது அதுல என்ன நம்ம பாக்குறோம்னா தன்னை தாழ்த்தி வரார். அப்படின்னா என்ன சொல்றாரு, இந்த 33 வருஷத்துல இந்த 3 வருஷம் ஊழியத்தை செய்வதற்கு அவர் என்ன பண்ணிட்டார்னா பரிசுத்தரா இருந்தவர் பாவிகள் மத்தியில தன்னை முற்றிலும் தாழ்த்தினார். படிக்கிறோம் இல்லைங்களா பிலிப்பியர்ல? எப்படி படிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல? அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாயிட்டார். மனுஷ சாயலானவர் என்ன பார்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி பார்த்தார் சீஷர்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அதுக்கு முன்னால மேல நடக்குது, நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லைங்களா, அந்த ஒரு எண்ணங்கள் அங்க இருக்குது அன்பான சகோதரர். நான் பெரியவன் நீ பெரியவனா அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல ஆண்டவர்களுடைய வலது பார்சத்திலேயோ இடது பார்சத்திலேயோ உட்காரணுன்ற ஒரு பதவி பிரமாணத்தை கூட எதிர்நோக்கி இருக்கிறாங்க இவங்களுடைய இருதயத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து கர்த்தர் இயேசு கிளியரா என்ன பண்றாருன்னா கத்து கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நானே பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன். இந்த வேலையை செய்யறதுக்கு முற்றிலும் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் தன்னை தாழ்த்திட்டார். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, தன்னை தாழ்த்தி அவர் ஃபர்ஸ்ட் தாழ்மைப்படுத்தினார், அதுக்கப்புறம் தான் கால்களை கழுவினார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இது ஒரு வேலைக்காரன் செய்யக்கூடிய வேலை. எது? கால் கழுவுறது. தன்னுடைய இடுப்புல கச்சையை கட்டி இல்லைங்களா, பார்த்திருக்கிறீங்களா? பெரிய பெரிய வீட்டுங்கள்ல இடுப்புல கச்சையை கட்டினாலும் அவர் யாரு தான்? வேலைக்காரர். அப்ப இயேசு கிறிஸ்து நானே உங்களுக்கு மாதிரி என்ன பண்றேன்னா இப்ப காண்பிக்கிறேன், நானே ஒரு வேலைக்காரர். இன்னும் சொல்லனா வேலைக்காரன்றதோட 81 டைம் வேலைக்காரன், அதாவது ஊழியக்காரன் வருது. The servant of God அப்படின்னு வருது பைபிள்ல. நமக்கு இது தனி ஒரு பாடம் இருக்கு, the servant of God அப்படி. அதுல 81 டைம் ஒரிஜினல் வார்த்தை வந்து டிலோஸ் என்ற வார்த்தை. டிலோஸ் என்ற வார்த்தைக்கு உண்மை பொருள் என்ன தெரியுமா? ஸ்லேவ். ஸ்லேவ்னா தமிழ்ல என்ன? அடிமை. அதுக்குதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். இததான் வந்து ஏசாயால படிக்கிறோம், யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாக யார் போவாங்க, உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருந்தோம், இதோ அடியேன். அடியேன் அப்படின்னால அடிமை, நான் இந்த அடிமையின் ரூபம் எடுத்து போறேன்னு வந்தாருங்க. அப்போ என்ன கத்துக்கிறா, என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் தன்னை ஆழ்த்திக்கிறாரு, ரெண்டாவதுதான் காலை கழுவுறாரு. இப்பதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதாவது இந்த சேவையை எப்படி செய்யறாருன்னா ஒரு மரியாதையா செய்யறாரு, ஒரு நட்பாக செய்யறாரு, ஒரு அன்பாக செய்யறாரு இந்த சேவையை. அப்படின்னா இப்ப நம்ம கால்களை கழுவிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஒருவர் மரியாதை கொடுங்க, ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க, மரியாதை கொடுங்க, உண்மையான நட்பை காட்டுங்க, உண்மையான அன்பை காட்டுங்கன்றார். புரியுதுங்களா? இப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு தேவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, கர்த்தர் இயேசு மூலமாக கால்களை கழுவுறதுன்னா சேவை செய்யுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம யாருக்கு போய் கால் கழுவ வேண்டாம், முன்னால கால் எப்படி கழுவணும் நம்ம என்ன பண்ணோம் கத்துக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, புரியுதுங்களா? எதற்காக சபை கூடுதல் தெரியுமா? அடிக்கடி எதற்காக சகோதரர்கள் வந்து இங்க பேசுறாங்க தெரியுமா? எதற்காக? சேவை செய்வதற்கு. இந்த சேவையை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான்
தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள். அப்ப பாருங்க, சேவை செய்யும் பொழுது தன்னை தாழ்த்திக்கணும். புரியுதுங்களா? ஏன் தன்னை தாழ்த்தி காட்டினாரா? நான் பெரியவன், நீ பெரியவன். அப்போ ரொம்ப முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணம் நம்ம கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும்? மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடணும், அதாவது அழிச்சிடணும். ஆக்சுவலி வேதமானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நாம யாரு? வேத மாணவர்களா, வேத டீச்சர்களா? பைபிள் டீச்சர்ஸா? அதாவது பைபிள் ஸ்டூடெண்டானாக்கா, ஸ்டூடெண்ட் நம்ம மரிக்கிற வரைக்கும் நம்ம யார் தான்? அப்படின்னா நம்ம என்ன கத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கணும் தெரியுங்களா? தன்னை தாழ்த்திக்கிறது கத்துக்கணும். இந்த சேவையை செய்யறதுக்கு முன்னால தன்னை தாழ்த்திக்கணும். ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஆமா அன்பான, அது எவ்வளவு பெரிய சகோதரன் அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சகோதரன் யாருமே கிடையாது, எல்லாரும் ஈக்குவல். பண்ணையில எல்லாரும் வேலை செய்ய வந்திருக்கிறோம். தேவன் என்ன பண்ணிருக்காரு இல்லைங்களா? எல்லாருமே எந்த சகோதர சகோதரிக்கு நம்ம ஊழியக்காரர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு என்னவா இருந்தார்? அடிமையா இருந்தார். நாம யாருக்கு அடிமை தெரியுமா? கர்த்தர் இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அடிமைகள். அடிமைனா தன்னை முற்றிலும் தாழ்த்திக்கும். சரி, அடிமைக்கும் ஊழியக்காரருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அடிமைக்கும் ஊழியக்காரருக்கு என்ன வித்தியாசம்? அதாவது அடிமை என்பது எல்லாரும் பேசணும். இந்த பாயிண்ட் ரொம்ப டைம் சொல்லியிருக்கிறேன். அடிமை என்பது எதுவுமே எதிர்பார்க்காம செய்யுது. அடிமை என்பது எதுவுமே எதிர்பார்க்காம செய்யுது. இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தார? பிதாவாகிய தேவன் கிட்ட இல்ல. அப்ப அவருக்கு சரீரமாக கூடிய நாமும் எதிர்பார்க்காம செய்யறதுதான் அடிமை. அப்ப ஊழியக்காரன் என்ன தெரியுங்களா? ஏதோ எதிர்பார்த்து. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். அதாவது இந்த சேவையை செய்வதற்கு தன் ஜீவனை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமா அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம மனசுல நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம எவ்வளவு பெரிய வேலைகளை செய்தாலும் சேவைகளை செய்தாலும் நான் ஒன்றும் இல்லை என்பதை உணரணும். அதனால கற்றுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரா இன்னைக்கு எப்படி பேசப்படுறாங்கன்னா, நீ பைபிள் ஸ்டூடெண்டா, ரீபிரிண்ட் ஸ்டூடெண்டா? ஆக்சுவலி அதுவே தெளிவா புரியல. பைபிள் ஸ்டூடெண்ட் தான் நாம. பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இது ரீபிரிண்ட் ஆர் வால்யூம். அதான் ரசல் பிரதர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார், திஸ் இஸ் மை தாட், திஸ் இஸ் மை சர்மன், திஸ் இஸ் ஐ செட் அப்படின்னு. அதாவது அவரே சொல்லிக்கிறார், வசனம் இல்லாத எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த வசனம் இருக்குதோ அந்த வசனத்துக்கு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். அதிகமான எக்ஸ்பிளனேஷன் நம்ம வசனம் இல்லாத கொடுத்தா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கவே முடியாது. அதனாலதான் வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். அப்படி பழகும் பொழுதுதான் தேவன் நமக்கு நல்ல ஆவியை தருவார். அப்போ எனக்கு எவ்வளவு பைபிள்ல தெரிஞ்சிடுச்சு, நான் எவ்வளவு டீப்பா படிச்சுட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு ரீஃபரன்ஸ் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் தேவன் பார்க்கிறாரு. அது நமக்குள்ள வர எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் கூட வரலாம். அதனாலதான் இங்க சொல்றாரு, இந்த சேவையை நான் கற்றுத்தரும் பொழுது நான் என்ன தாழ்த்திக்கினேன், அதே போல நீங்க இந்த சேவையை செய்யும் பொழுது உங்களை என்ன பண்ணுங்க, தாழ்த்திக்கின்னு தான் செய்யணும். அதனால இப்ப உங்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க சொல்லுங்க, என்னென்ன சேவை இருக்குது வேதமானவருக்குள்ள, என்னென்ன வேலை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வேலை இருக்குதுங்க? பேசணும், எல்லாருமே பேசணும். சொல்லுங்க என்னென்ன வேலை இருக்குதுங்க? பேசுங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், பேசுங்க. வேலையே இல்லையா? சபை மெயின்டைன் பண்றது பண்ணிருக்கீங்களா இன்னைக்குனா ஒரு நாள்? வெரி குட். மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா? வெரி குட். சபையை ஃபுல்லா ஒட்டுமொத்த பேக்கேஜ் சொல்லிட்டார்.
என்னென்ன வேலையா இருக்குது பிரேக்கப் சொல்லுங்க, பிரேக் பண்ணி சொல்லுங்க எல்லாரும். சபைன்றது ஓகே, அதுக்குள்ள என்னென்ன வேலை இருக்கு? சபைன்றது பில்டிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சபைன்றது திருச்சபையின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம், அவ்வளவுதான், ஒரு கட்டடம். ஆனா அதுக்குள்ள என்னென்ன வேலைகள் இருக்கு? என்னென்ன வேலை இருக்கு? எதுவுமே தெரியலையா? கிளீனிங்க்கு. அப்புறம் பிரதர், உங்க வீட்டுங்கள என்னென்ன வேலை இருக்குதுன்னா சொல்வீங்களா? உங்க வீட்டுல என்னென்ன வேலை இருக்குது? காலையில ஏந்திரிக்கலன்னா அவ்வளவுதான். மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க? கணவர்மார்கள் இல்ல, கணவர்மார்கள் மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன வேலைன்னு தெரியலையா உங்களுக்கு? கண்டுதெல்லாம் பேசுவோம், கேள்வி கேட்டா கண்டுதெல்லாம் பேசுவோம். ஆனா என்ன வேலை இருக்குதுன்னா ஒரு சிலர் தான் சொல்றீங்க. என்ன வேலை இருக்குது சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர் சக்கரவர்த்தி. பார்த்துட்டு போயிடலாம். வெரி குட். சகோதர சகோதரிகளை பார்க்கறதே அவரு அத டெய்லி வந்து எல்லா மீட்டிங்ல வந்து பார்த்துட்டு போயிருக்கு பிரதர். வெரி குட். சகோதர சகோதரிகளை பார்க்கலாம். வெரி குட். கட்டாயமா சகோதர சகோதரிகளை பார்க்கலாம். அவங்க சகோதர சகோதரி கரெக்ட். ஃபெலோஷிப் பத்தி சொல்றீங்க. நான் கேட்கறது வந்து வேலை, என்ன சேவை இருக்கு, அது ஃபெலோஷிப். வெரி குட். கஷ்டத்துல இருக்கும் போது ஒரு உதவி செய்யுது, அப்படி செஞ்சுக்கிறீங்களா சிஸ்டர்? வெரி குட். இன்னும் அதிகமா செய்யுங்க. வெரி குட். அப்புறம் வேற என்ன சேவை இருக்கு? மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது. ஓகே, வெரி குட். மீட்டிங் அதான் அந்த என்னென்ன ப்ரிப்பரேஷன் பிரேக் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன வேலை இருக்குது நானே சொல்லணுமா? பாருங்க. சாங் பிராக்டிஸ். அப்படின்னா சாங் பிராக்டிஸ் எதுக்கு? சாங் பிராக்டிஸ் எதுக்கு? பிராக்டிஸ் எதுக்கு அப்படின்னால அது ஒரு ப்ரிப்பரேஷன். மணவாளன் வரும் பொழுது மணவாட்டி ஆயத்தமாகிறது. ப்ரிப்பரேஷன், எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான். ஏன் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாயில, அது ஒரு சப்ஜெக்ட் தான், அது தெளிவா ஒழுங்கா பண்ணணும். அதுக்கு சில நேரங்களை நம்ம என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? அடுத்து என்ன சேவை இருக்குது? ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணனா கூட என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு வசனத்தை தெளிவா படிக்கணும்னா கூட வீட்டுல என்ன பண்ணணும்? அடிக்கடி பைபிள்ல படிச்சாதான் அது நல்லா ஃப்ளூயன்சியா வரும், தெளிவா வரும். அப்ப எல்லாமே பிராக்டிஸ். அப்ப சேவை அப்படின்னு சொல்லும் போது, அதாவது வாஷ்ரூம் வாஷ் பண்றதுல இருந்து, சேர் தொடிக்கிறதுல இருந்து, சபையில இல்லைங்களா அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இல்லைங்களா எல்லாம் பெருக்கி ஜோடிச்சு இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் வெளியே ஏத்தி, குப்பைகளை ஏத்தி இல்லைங்களா, இதுவும் நமக்கு சேவைதான் இல்லைங்களா? வருங்களுக்கு தண்ணி கொடுக்கறதும், டீ கொடுக்கறதும், ஸ்நாக்ஸ் கொடுக்கறதும் எல்லாமே சேவைதான். ஒரு கன்வென்ஷன்ல பல வேலைகள் இருக்கு. ஹால் புக் பண்றதுல இருந்து, ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்றதுல இருந்து, எந்த ஸ்பீக்கர்னா பேசுறவரும் சரி, மைக் ஆடியோ சிஸ்டம் என்ன பண்றதுங்க அதை ப்ரிப்பேர் பண்றதும் சரி, இப்படி சொல்லிட்டே போலாம். மென்டலி, பிசிக்கலி, பைனான்சியலி எல்லாத்திலயுமே நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய கிரியைகளை செய்யறோம். அப்படி அறுவடை வேலைக்காகவும், சபை கூடுதலுக்காகவும், சில கன்வென்ஷனுக்காகவும் நம்ம என்ன பண்றோம்? சபை கூடுதல், பெரிய பெரிய கூடுதல், இப்படி எல்லாம் வந்து சேவைதான். இதுல அநேக சகோதர சகோதரிகள் இணைந்து இந்த வேலைகளை செய்யும். அப்படி செய்யும் போது இது வெறும் எல்டர் டீக்கன்ஸ் தான் செய்யணும்னு இல்ல. சபையில வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் எந்தெந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அந்தந்த வரங்களின்படி அந்த வேலைகள் என்ன பண்ணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பாடங்கள் எல்லாம் யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லயும் போடுவாங்க. அது அவங்களுடைய சேவை. அப்படி செய்யும் போது இது வந்து எந்த மனுஷனையும் ஹைலைட் பண்றதுக்கோ இல்ல ஒரு பிரபலம் ஆகிறதுக்கோ அல்ல. இது மாறாக எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிற சகோதர சகோதரிக்கு இந்த சத்தியம் போய் ரீச் ஆகுது, அவ்வளவுதான். இப்ப நமக்கு தெரியும், நம்மளுடைய யூடியூப் சேனலும் சரி, இந்த ஃபேஸ்புக் சேனலும் சரி, நாடு அதாவது கடல் கடந்து பல சகோதரர்கள் அங்க சபை கூடுதலே இல்லை. அந்த இடங்களிலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடங்கள் கடந்து போயிருக்கிறது. அதனால சத்தியங்களை கேட்டு தேவனிடத்துல வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் உண்டு. ஆன்லைன் வழியா கூட ரொம்ப பாடங்கள் என்ன இருக்குது, இந்த யூடியூப் ஃபேஸ்புக் மூலமா என்ன இருக்குதுன்னா
அது போயிருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு சேவை செய்யறதுக்கு அது ஒரு வரம் தான். அதாவது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனா இது யாரையும் ஹைலைட் பண்றதுக்கோ, அதனாலதான் அந்த யூடியூப் சேனல்ல வர பேசுறவரும் சரி, அவர் என்ன நினைக்க கூடாதுன்னா, நான் யூடியூப் சேனல்ல வந்துட்டு நான் பிரபலமாகிறதுக்கு பேஸ்புக்ல வந்துட்டேன், அதெல்லாம் விஷயம் இல்லை. அதே யூடியூபும் அதே பேஸ்புக்கும் கூட நம்மள என்ன பண்ணிடும், கேவலப்படுத்திடும். தெளிவான விஷயங்களை தெளிவா பேசலன்னா அதுவும் நம்மள என்ன பண்ணிடும் இல்லைங்களா? உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் பாக்குறாங்க. ஆனா நம்ம யூடியூபும் அந்த பேஸ்புக்கும் வந்து என்ன பண்றதுல அப்கிரேட் பண்றதுல, நாம அப்கிரேட் பண்ணா மோர் வியூவர்ஸ்க்கு போகும், நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சத்தியத்துல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு போனா மாத்திரம் போதுன்றதுதான் நம்முடைய ஒரு சின்ன இல்லைங்களா அப்ரோஜனமான வேலைகள். இப்படி நமக்கு சில சகோதரிகள் இருந்திருக்காங்க, நம்ம சபையில இருந்து செஞ்சிருக்கிறாங்க, இப்ப சகோதரர்கள் செய்யறாங்க. இப்படி ஊழியங்கள் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இல்லைங்களா உட்காந்து ஒரு சாங் பிபிடி பண்றது, சப்ஜெக்ட்ஸை வந்து பண்றது, அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்றது. எத்தனை புத்தகங்களை ஆங்கிலத்தில இருந்து தமிழில நம்மளுடைய சகோதரர்கள் வந்து தமிழ்நாட்டுல பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்ப கூட ஒரு புது புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை படிக்கும் போது அந்த பாடம் தான் எடுக்கலான்னு இருந்தேன், பட் அது தெளிவா எடுக்கல. அது ஒரு புக் ஸ்டடி மாதிரி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்த சில கலக்கங்கள், அதாவது கலக்கம் அடைந்தார், எப்படி அவர் கலக்கம் அடைந்தார் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஒரு 40 பேஜ் அளவில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அநேக நம்முடைய சகோதரிங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த வேலைகளை செய்யும். எத்தனை புத்தகங்கள் வந்துருது. அப்ப இதெல்லாம் வந்து சேவையில அவரவர்கள் கொடுக்கப்பட்ட வரங்கள். அது மாத்திரம் இல்ல, அதை டைப் பண்றது மாத்திரமல்ல, அதை பிரிண்ட் போடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு சில செலவுகள் இருக்கு. அப்படி சில பேர் வந்து தங்களுடைய சேவைக்காக தங்களுடைய இல்லைங்களா வெல்த், அந்த வெல்த்தை கூட செலவு பண்ற சகோதரர்களும் உண்டு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் நாம படிக்கணும், படிச்சாதான் நாம கற்றுக்கொண்டோன்னு அர்த்தம். கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இவைகளை வந்து மற்றவங்க சொல்ல முடியும். ஏதோ சண்டே பைபிள் ஸ்டூடெண்ட் மாதிரி சண்டே மாத்திரம் வந்துட்டு போயிட்டு நினைச்சுக்கோங்களேன், எவ்வளவு பர்சனலா படிச்சாலும், பர்சனலா நம்ம எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு மேல ஒரு அப்கிரேஷன் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? நாம ஷேர் பண்ணணும். ஷேரிங் இஸ் a very important. உலகம் எங்கிலும் நற்செய்தியை நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லிட்டார். அப்ப தேவன் அவருடைய திட்டத்துல இந்த பாதம் கழுவக்கூடிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் இயேசு தன்னை முற்றிலும் தாழ்த்தி இந்த சேவையை செஞ்சாரு. அந்த சேவையை எப்படி செஞ்சாருன்னா தாழ்மையாக செஞ்சாரு, அறுவடை வேலையை செஞ்சாரு. அநேக சபைகளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ராஜாவா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, வேலைகளை நடத்திட்டு இருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ரோமர் 15:1 விசுவாசம் மாத்திரமல்ல, யாக்கோபு சொல்றாரு விசுவாசம் இருக்கணும், கூட எதை மிக்ஸ் பண்ணிக்கணும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். யாக்கோபு 2:17 நம்ம படிக்க. அப்போ அன்பான சகோதரர்களை, இப்படி விசுவாசித்து கிரியை செய்த தொட்டுதான் இன்றைக்கு 2000 வருடங்களாக தேவனுடைய பிள்ளைகள் உள்ள வராங்க, வெளியே போறாங்க, வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு டைமும் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் உள்ள வரும் பொழுது ஒரு 5 பேர் பேப்டிசம் எடுத்தாங்களா, 5 பேர் வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா சேவை இன்னும் முடியல. ஹார்வெஸ்ட் ஒர்க் கம்மி ஆயிடுச்சு. அதாவது அழைப்பு நமக்கு நல்லா தெரியும், அழைப்பு க்ளோஸ், காலிங் இஸ் க்ளோஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆயின்குது நமக்கு தெரியும். ஆனா அந்த ரீப்ளேஸ் ஆகுறதுனால இந்த வேலை வந்து தொடர்ந்து என்னாகும். இணையான யுகங்கள் என்ற பாடம் நமக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கு, அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் நம்ம எதற்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த சேவை, அறுவடை ஊழியங்கள் இருக்கு, அதே நேரத்துல சபை ஊழியங்கள், அதாவது சபைக்குள்ள இருக்கும் பொழுது என்னெல்லாம் வேலைகள் இருக்கு. அப்ப இந்த வேலைகள் எல்லாம் நம்ம செய்யறது ரொம்ப முக்கியமா இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அதை எப்படி செய்யணும்னா தன்னை முற்றிலும் தாழ்த்தி. அதனால நம்ம பேசும் போதும் சரி, நம்ம கேட்கும் போதும் சரி, நம்ம வேதத்தை படிக்கும் போதும் சரி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் போதும் சரி,
பாட்டு பாடும் போதும் சரி, பாட்டு எழுதும் போதும் சரி, இல்லைங்களா, புதிய புத்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணும் போதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம மறந்துடக்கூடாது. என்னங்களா, நான் எப்பொழுதும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். நம்ம எங்கேயுமே ஹைலைட் ஆகக்கூடாது. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். சபை எல்டர்களும் சரி, எல்டருடைய மனைவிகளும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். ஹைலைட் ஆகக்கூடாது, எங்கேயுமே ஹைலைட் ஆகக்கூடாது. அதுக்குதான் சகோதரிங்க வாயை திறக்க கூடாது, அமைதலோட கற்றுக்கொள்ளணும். இதனால அநேக பாதிப்புகள் ஏற்படும். அதான் சகோதரிகளுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, அமைதலோட கற்றுக்கொள்ளணும். அப்போ ஊழியம் செய்யலாம். அதுல ரொம்ப முக்கியமாக யாருக்கு மிகப்பெரிய டெஸ்ட், இந்த சபைகளை வழிநடத்தக்கூடிய மனைவிமார்கள், அதாவது சகோதரிகள். எங்க கணவன் எழுதாரு அப்படின்னா ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை, அவரும் உங்க சகோதரர் தான், இல்லீங்களா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே. இவைகள் எல்லாம் ஸ்திரீகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சபை எல்டர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். எவ்வளவு ஊழியம் செய்தாலும் நான் ஒன்றும் இல்லை, I am zero. அதான் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா 1 கொரிந்தியர் 1:26 எப்பவுமே மறக்க கூடாது. The first Corinthians 1st chapter 26th verse. அப்போ நம்முடைய சேவையில ரொம்ப முக்கியமாக அப்ரோஜனமான ஊழியக்காரன்ற எண்ணம் எப்பவுமே நம்முடைய இருதயமான சிந்தையில நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும் அன்பான சகோதர சகோதரி. இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம் பல சேவைகள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் உடல் நலம் சரியில்லாத இருக்கும் பொழுது அவர்களை சந்திக்கிறது, அத சந்திக்கிறதுல கூட சில விஷயங்கள் இருக்குது. இது நம்ம மத்தியில இருக்கு. நம்ம சகோதரன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடலாம், நான் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன், அது ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணம். அட்டெண்டன்ஸ் போடுறது இல்ல, உண்மையாகவே 24/7 ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரி கஷ்டம்னா ஓடணும். நம்ம ஹைலைட் ஆகக்கூடாது. அங்க போய் நான் தான் வந்து பண்ணேன், வேறவங்க பண்ணல, இதுவோ பண்ணும் போது அந்த விஷயம் கூட கவனிக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம பாக்குறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போய் ஹைலைட் பண்றது. அது மாத்திரம் இல்ல, நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதோ சகோதர உதவி செய்யும் போது இந்த கை கொடுக்குறது, அந்த கைக்கு என்ன பண்ணக்கூடாது, இதுவும் சேவைதான், இல்லைங்களா? இதை சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது நான் கொடுத்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி சேவைகள்ல நம்ம கவனமா இருக்கணும் அன்பான சகோதர சகோதரி. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ இது வெறும் எல்டரோ டீக்கன் செய்யறதில்ல, சபையில எல்லாருமே செய்யறதுக்கு அழைக்கப்பட்ட அவரவர்கள் கொடுத்த வரங்கள். சில நேரங்கள்ல சில சகோதரர்கள் ஆல்ரவுண்டரா இருக்கணும். ஆல்ரவுண்டர்னா அது எப்படின்னாக்கா எல்லா வேலைகளும் செய்ய கத்துக்கணும், இல்லைங்களா? அவர் செய்வார், இவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா நாளைக்கு அவர் ஆப்சென்ட் ஆகும் போது ஒரு ஆப்ஷன் இல்லாம போகும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எதுவே முடியாம இல்ல, நம்மளால முடியாது மாம்சத்துல, கரெக்ட். தேவனுடைய ஆவியினால என்ன ஆகும், அந்த ஆவிய தேவனிடத்துல கிருபை வாங்கி நம்ம செய்யணும். அதிகமாக கிருபை காலத்துல வாழ்ந்திருந்தாலும் கிருபை தேவையா இருக்கு. கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா அன்பான சார். அப்ப இந்த சேவையை நம்ம செய்யும் போது, இல்லைங்களா, இந்த ஒரு உடல் நலத்துல பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு சில இடத்துல எல்லாம் சபைகள்ல வெறும் மீட்டிங்ஸ் தான் ஓடிங்குதுங்க. ஆனா அந்த சபையில ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரி கஷ்டம்ன்றது தெரிய மாட்டேங்குது. சகோதர சகோதரிகளை போய் சந்திக்கிறது, அதாவது இது எல்டர்ஸ் செய்யறது. சபையில இருந்து சும்மா குருங்கெல்லாம் போய் வீட்டுல யாரையும் சந்திக்க முடியாது. சபைகள்ல போய் சபையை முக்கியமாக வழிநடத்தக்கூடிய இந்த சேவைகளை செய்யணும். சில சபைகள்ல எல்லாம் எல்டர்ஸுங்க இதை போய் செய்யறதே இல்லை. இதுவும் ஒரு சேவை, அவங்களை விசாரிக்கிறது. அடுத்து நாம் பார்க்கும்போது நம்முடைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது, அவர் எங்க எக்லீஷா இல்லைங்க, அதனால எங்க எக்லீஷால ஒருத்தர் ஓட்டம் முடிஞ்சாதான் நான் கல்லறைக்கே போவேன், அப்படி எல்லாம் இல்லை. கேட் நம்பர் 1, 2 இந்த மாதிரி பல நம்பர் இருக்குது. எந்த நம்பர்ல எந்த பிரதரை வச்சாலும் அதுக்கும் நம்ம போனோம். எதுக்கு போறோம்? அங்கேயும் நம்ம குடும்பத்துல ஆவிக்குரிய ஒரு குடும்பத்துல ஓட்டத்தை முடிச்சிருந்த அந்த வேலைகளை அதை செய்யணும். நம்ம போறதே அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு தேவனை நோக்கி அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அங்க ஒரு ஃபெலோஷிப் கிடைக்குது.
நம்ம ஒரே ஐக்கியம் என்ற ஒரு விஷயங்கள் தெரியுது. அப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த எக்லிஷியாக்கு போக மாட்டேன், நான் இந்த எக்லிஷியாக்கு போக மாட்டேன், எனக்கு இவரை பிடிக்காது, இவர் நமக்கு பிடிச்சவரா இருந்தா நம்ம அங்க போவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, வேற்றுமை. அதுக்குதான் நம்ம பாக்குறோம். சகோதரத்துவம்னா என்னன்னு படிச்சோம் லாஸ்ட் சப்ஜெக்ட்ல. வேற்றுமை இல்லாம இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இந்த சேவையில இந்த வேலைகள் எல்லாம் நம்ம செய்யணும். அப்போ செய்யணுமா வேண்டாவா? இததான் அன்பையும் மரியாதையும் நட்பை காட்டுகிறது. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப இதே விஷயத்த வேற கோணத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த கால்வ கழுவு. அப்ப இயேசு கிறிஸ்து கால் கழுவுனார் இல்லையா? அதாவது அன்பு செஞ்சார் இல்லையா, மரியாதை செஞ்சார் இல்லையா, நட்பு செஞ்சார் இல்லையா? 12 பேர்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க? யார் நல்லவங்க யார் கெட்டவங்க? 12 பேர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் யூதாஸ் காரியத்தை போவோம். எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். 12 பேர்ல யாரு நல்லவங்கன்னா யாரும் கிடையாதா? அப்ப எல்லாரும் கெட்டவங்களா? வெரி குட். எல்லாரும் கெட்டுங்களா? 12 பேருமே கெட்டுங்களா? சரி, அங்க போறது வேணா, இங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம். இங்க யார் நல்லுங்க யார் கெட்டுங்க? இங்க யாரு நல்லவங்க யார் கெட்டுங்க? நீங்க எப்படி சொல்றீங்க யாரும் நல்லவங்க இல்லைன்னு? அவங்கள பார்த்து நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லுங்க. அது சொல்லணும். பாத்தீங்களா, பேசும்போது ரொம்ப கரெக்டா இருக்கணும். நாம நாம எங்க பேசணும்? நல்ல விஷயத்துக்கு பேசணும். கெட்ட விஷயத்துக்கு நானு அப்படின்னு பேசுறது தான் கரெக்ட். அப்போ இங்க நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? 12 பேருக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? நல்லதும் இருந்தது, கெட்டதும் இருந்தது. இதுதான் கரெக்ட். இப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. முக்கியமா ரொம்ப கெட்டது என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் யூதாஸ் காரியத்தை இருந்தார். கொஞ்சம் ஹைலைட் ஆயிட்டார். ஆக்சுவலி யூதாஸ் காரியத்தை ஒரு வருஷத்தாங்க காட்டி கொடுத்தாரு இல்லைங்களா? நம்ம வருஷம் காட்டி கொடுத்துட்டு இருக்கோம். காட்டி கொடுக்குறதுலாம் மறந்து விட்டுருவாங்க. காட்டி கொடுக்காததுக்கு மேலதான் பழியே வரும். இதுவும் இருக்கு. இப்ப யார் நல்லவங்க யார் கெட்டுங்க அப்படின்னா, நல்லதும் நம்ம கிட்ட இருக்குது, கெட்டதும் இருக்கு. இப்ப 12 பேர்ல நீங்க சொல்ற மாதிரி யூதாஸ் காரிய கால இயேசு கிறிஸ்து கழுவுனாரா இல்லையா? நீ ரொம்ப கெட்டவன்பா, எனக்கு எல்லாம் தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்ன பண்ண போற, நீ காட்டி கொடுக்க போற, நீ ஏஞ்சி போயிடுப்பா, உன் காலெல்லாம் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? வாஷ் பண்ணார். தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க. காலை கழுவணும். யாருடைய காலை? வெரி குட் பிரதர் சக்கரவர்த்தி. கால் கழுவுனாரா? வெரி குட். இப்போ யூதாஸ் காரியத்துடைய கால் இயேசு கிறிஸ்து கழுவுனாரா இல்லையானா? கழுவுனார். கரெக்டா? இப்போ யூதாஸ் காரியத் யாரு? இயேசு கிறிஸ்து. வெரி குட். எல்லாரும் சொல்றதுதான் உயிர் நண்பன். ஃப்ரெண்டுனால கால் கழுவுனாரா? ஃப்ரெண்டுனால கால் கழுவுனாரா? இப்பதான் அவர் காட்டி கொடுக்கறதுக்கு ஆயிட்டாரு. இப்ப வாசிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னால மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் லைன் மத்த படிங்க. சத்தமா படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். போதுமா? இப்ப இது ஜோசப் பிரதர் சொல்லல, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா யூதாஸ் காரியத்து யாரு கண்டுபிடிக்கும். இப்ப வாசிக்கல பாருங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என்ன பண்ணாரு இவரு? சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையான. பாத்தீங்களா? சிநேகிதன் எப்பவுமே அடிக்குவாங்க இல்லையா? எப்பவுமே சிநேகிதன் எப்படி இருப்பாங்களா? காம்ப்ரமைஸர் பேச மாட்டாங்க.
முன்னால ஸ்ட்ரைட்டா சொல்லும். அந்த கேரக்டர் தான் நம்ம வளர்த்துக்கணும். முன்னால ஒண்ணு பின்னால ஒன்னெல்லாம் பேசக்கூடாது. சிநேகிதன் எப்பவுமே எப்படி இருப்பாரா? அடிக்கும் அடி. அதுல உண்மை இருக்குது, அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா? அதாவது அதுக்கு பின்னால சொல்றாரு அந்த வார்த்தை. பாத்தீங்களா? சத்ருயிடும் முத்தங்கள் வாஞ்சனை உள்ளது. ரொம்ப நல்லா பேசுறவங்கள நம்பிராதீங்க. சத்ருயிடும் முத்தங்களோ அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு? முத்தம் கொடுத்தார். யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்ப என்ன ஆயிட்டாரு? அவரு சத்ருவா மாறிட்டார். அதாவது முத்தம் எதைக்கு ஒரு அடையாளம்னா அன்புக்கு ஒரு அடையாளம். அதாவது முத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பிறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குழந்தை எங்க முத்தம் கொடுக்க பாத்தீங்களா? நெத்தியில கொடுப்பாங்க. நெத்தியில முத்தம் கொடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த உதட்டுல முத்தம் கொடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தன் தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைய உதட்டோட உதட்டு முத்தம் கொடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் உயிர் நீதான். யாரு? அந்த குழந்தை என் உயிர் நீதான். எல்லா அப்பா அம்மாவை கேட்பாருங்க. அவங்கவுங்க குழந்தை பிறந்திருக்கும் போது முத்தமிடும் போது அதுதான் உண்மை. என் உயிர் நீங்க யோசிச்சுப்பாங்க. அதுக்கு முன்னால பின்னால குழந்தை பிறந்துட்ட பேரு, இந்த குழந்தை பிறந்துட்ட பேரு. அந்த குழந்தை, சில குழந்தைகள் தாயின் வயிற்றுல சாகும் பொழுது அவங்களுடைய வேதனை எப்படி இருக்கும் தெரியுங்களா? உயிர் போற மாதிரி இருக்கும். எல்லா அம்மா அப்பாக்கும் இருக்கும். அது அது வயிற்றுக்குள்ள சாகும் பொழுதும் சரி, அபாஷன் ஆகும் போதும் சரி. காரணம் என்ன தெரியுமா? அந்த உயிர், அது அந்த உயிர் அவங்களுடைய உயிர். அப்போ முத்தமிடுறது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த என் உயிருக்கு மேல நீங்க, என் உயிருக்கு மேல நீங்க அப்படின்றதுதான் கையில முத்தமிடுறது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ முத்தம் எதை காட்டுதுன்னா அன்பை காட்டுது. அந்த அன்பு காட்டுறார் யாரு? யூதாஸ்காரியர். எப்படிப்பட்ட அன்பது? வஞ்சனை உள்ள ஒரு முத்தம். அவருடைய முத்தம் தான், அன்புதான். அதுல என்ன இருக்குது? வஞ்சனை இருக்குது. புரியுதுங்களா? அப்ப சத்ருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளது. இப்ப சொல்றாரு பாருங்க, இததான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. நான் வெறும் 11 பேருக்கு கால் மாத்திரம் கழுவல, யூதாஸ்காரியத்துடைய காலையும் கழுவிட்டேன் அப்படின்னா இப்ப நமக்கு சொல்றாரு, நீங்கள் ஒருவருடைய கால்களை கழுவணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யூதாஸ்காரியத்தை கழுவும் போது இப்ப யூதாஸ்காரியத்தை என்ன ஆயிட்டாரு? இயேசு கிறிஸ்துக்கு சத்ருவாயிட்டார். புரியுதுங்களா? இப்ப சொல்றாரு, இந்த பிராண சிநேகிதன் எனக்கு சத்ருவாயிட்டார், நீ செய்ய வேண்டியதை போய் செய்ப்பான்ட்டார். இப்ப அடுத்த பாயிண்ட், இயேசு கிறிஸ்து என்னவாயிட்டார்? யூதாஸ்காரி. இயேசு கிறிஸ்து என்னவாயிட்டார்? யூதாஸ்காரி. இயேசு கிறிஸ்து என்னவாயிட்டார்? யூதாஸ்காரி. இயேசு கிறிஸ்துக்கு யூதாஸ் சத்ருவாயிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்னவாயிட்டார்? அவருக்கு யூதாஸ்காரி நண்பன் ஆயிட்டாரா? விரோதி ஆயிட்டாரா? இயேசு கிறிஸ்து சத்ரு தாங்க. ஏன் அவர் சத்ரு ஆயிட்டாரு? இயேசு கிறிஸ்து தெரியுமா அவருக்கு? சத்தியத்தை சொன்னார், சத்ருவாய். இததான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கத்துக்குன்னு பவுல் எழுதிட்டார். நான் சத்தியத்தை சொன்னேன், சத்ருவானேன். அததான் சமீபத்துல கூட ஒரு சகோதரி ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க. உண்மையை சொன்னா கசக்கம். சமீபத்துல ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, உண்மையை சொன்னா கசக்கம். அதனாலதான் அன்பான சகோதரர் சொல்லி, என்னைக்கும் நமக்கு உண்மை சத்தியம் கசக்கம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மை சத்தியம். அதனாலதான் அவரை இந்த உலகமே அவர் என்ன பண்ணிட்டாங்க? எப்படி பார்த்துட்டாங்க தெரியுமா? சத்ருவா பார்த்துட்டாங்க. நான் சத்தியத்தை சொன்னேன், சத்ருவானேன்னு பவுல் சொன்னாரு. இந்த சத்தியமே யார்தான்? இயேசு கிறிஸ்து. சத்தியமே இயேசு தான், இல்லைங்களா? அதனாலதான்
பிலாத்து கூட கேட்கும் போது சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், பிறந்தேன் அப்படின்னாரு இயேசு. பிலாத்துக்கு தெரியல. அப்பதான் சொல்றார் சத்தியம்னா என்னன்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறதுல இருந்து அவர் அவமானப்படுத்துறதுல இருந்து காரணம் என்னன்றது நேத்து கூட பார்த்தோம். அவர் சொன்னது உண்மை. அப்ப இயேசுக்கு சினவாயிட்டார் தெரியுமா? சத்துருவாயிட்டார். அதே நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் என்ன கத்துக்கலாம்னா, எப்பவுமே சத்தியத்தை பேசுங்க, காம்ப்ரமைஸா இருக்காதீங்க. காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. சத்தியத்தை உள்ளபடி சொல்லணும். புரியுதுங்களா? நம்முடைய 7ஆம் தூதன் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள்ல அது அநேக விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணும் போது, ஏன் அடிப்படையான சத்தியங்கள் சொல்லும் போதும் சரி, ஹையர் ஸ்டாண்டர்டான ஸ்டடீஸ் நம்ம சொல்லும் போதும் சரி, ஏன் சில நேரங்கள்ல சில கவுன்சிலிங், சில ஒழுங்குமுறைகளை சில பேருக்கு சொல்லும் போது கூட சரி, சத்தியம் சொல்லும் போது ரொம்ப பேருக்கு கசக்கும். தங்களுக்கு சாதகமாக பேசணும் அப்படின்னு நினைக்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது. நமக்குள்ள ஒரு ஆப்போசிட்ல ஒரு விஷயம் வருதுன்னா அதை நம்ம கவனிக்கணும். நமக்கு ஏதோ தேவன் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு, ரொம்ப கவனமா இருக்கணும். அன்பான சகோதர தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்லிட்டே இருப்பார் சத்தியம். அதை நம்ம மறுதளிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா இல்லைங்களா, அந்த சத்தியம் சொல்லும் போது ஆப்போசிட்ல என்ன ஆயிடும்னா நம்ம அவரை சத்ருவாவே பார்ப்போம். இவர் எனக்கு சாதகமா பேச மாட்டாரு. அப்படி இல்லை. உண்மையானவைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்பவுமே உண்மை நம்மள எப்பவுமே என்ன பண்ணும்? நல்வழிப்படுத்தும். காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட் நல்லா பேசுவாங்க, சிரிக்க சிரிக்க அழகா பேசுறதுக்கெல்லாம் தெரியும். பேர் சபைகள் லீடர்ஸ்ங்களுக்கு தெரியாதே இருக்கும் இல்லைங்களா? பேர் சபைகள்ல பாருங்க, லீடர்ஸ்லாம் ரொம்ப மக்களை ரொம்ப ஈஸியா கவர் பண்ணுவோம் பேச்சிலே. ஆமான்பான சகோதரர். அதனாலதான் எந்த சகோதரர் இங்க நின்று பேசினாங்களோ, எனக்கு தேவன் பேசுறார் அப்படி எடுத்துக்கங்க. இல்ல ஒரு என்னதான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எடுக்க, அதுதான் உண்மை. இல்ல என்னதான் பாயிண்ட் அவுட் பேசுறாரா, அது அந்த ஏதோ ஒரு எச்சரிப்பு எனக்கு தேவைப்படுறது எடுத்துக்கணும். அப்போ அந்த வசனத்துக்கு நாம கீழ்ப்படியலன்னா நாம கூட இயேசு கிறிஸ்துக்கு ஆயிடுவோம், சத்ருவாயிடுவோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அதனால எந்த சகோதரர் சத்தியத்தை பேசிட்டாலோ உட்கார்ந்து கேட்கணும். நான் இவர் பேசினா கேட்பேன், அவர் பேசினா கேட்க மாட்டேன். நான் இந்த கன்வென்ஷன் போவேன், அந்த கன்வென்ஷன் போக மாட்டேன். நான் இந்த சபை மக்களோட சேர மாட்டேன், அந்த சபையோட சேர மாட்டேன். அப்படி நம்ம வரல. சபைன்றது த என்டையர். இதுக்குள்ள அந்த 12 பேருக்குள்ள யாரெல்லாம் இருந்து யூதாஸ் காரியத்தில் இருந்தார். இதுக்கு இன்னொரு நிழல் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். 12 பேருக்குள்ளே 3 பிரிவினை. யாக்கோபு, யோவானு, பேதுரு, 3 பேர் செப்பரேட். யூதாஸ் காரியத்து செப்பரேட். அப்புறம் 8 பேர் செப்பரேட். இயேசு கிறிஸ்து அதிகமா நெருங்கி இருந்து இவங்க 3 பேர் இல்லைங்களா? பாத்தீங்களா? ரொம்ப முக்கியமாக. அப்போ இதே மாதிரி திருச்சபையின் பிள்ளைகள் சபை இயேசு கிறிஸ்துவோட இருப்பாங்க. அதே மாதிரி திரள் கூட்டம் கொஞ்சம் பெருசு, 8 பேர். 2ஆம் மரணத்துக்கு போறவங்க யூதாஸ் காரியத்து மாதிரி. அதுலயே 3 குரூப், ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பேரு நம்ம கூட யூதாஸ் காரியத்து இருக்கக்கூடாது, நம்ம கூட பேதுரு இருக்கக்கூடாது, நம்ம கூட பரிசேர் இருக்கக்கூடாது, சதிசேர் இருக்கக்கூடாது, சாஸ்திரிகள் இருக்கக்கூடாது. எல்லா விதமான ஆளு நம்ம கூட இருப்பாங்க. பரிசேர்னா என்ன அர்த்தம்? பிரிவினைகளை செய்யுங்க. சதுசேர்னா யாரு? உயிர்த்தெழுதல் இல்லைன்றோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகை வந்திருக்கார், 2ஆம் வருகையில வந்திருக்கா, அது இல்லைன்னு சொல்ற மாதிரி இதே ஸ்பிரிட் தான். இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் தேவன் நம்ம கொடுக்குறாங்க. அப்ப பரிசேர்னா என்ன? பிரிஞ்சு இருக்கிறவங்க, பிரிக்கிறவங்க. அப்ப பிரிவினை வேலைகளை செய்யக்கூடிய ஆவி. இவர்கள் மத்தியில நாம பார்க்கணும், யாரு இந்த தேவனுடைய வேலையை கரெக்டா செஞ்சுட்டு. இப்படிப்பட்ட ஜனங்க கிட்ட கூட இப்பதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்னங்களா? இப்போ உங்க சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகிங்க. அப்படின்னா உங்க சத்துருக்கள் யாரு? நமக்கு யார் சத்துரு? சாத்தானா? வெரி குட். அடுத்தது
மற்றவங்க பேசுங்க சிஸ்டர், மற்றவங்க பேசுங்க, ஃபர்ஸ்ட் பேசுங்க. சத்ரு யாருங்க பிரதர்? இங்கே சத்ருக்கள் நேசின்றார். சத்ரு சத்தியத்தை சொல்ற அது சத்ரு ஆகும், அது வேற. இங்கே சத்ருக்களை நேசின்றார். சிஸ்டர் சொன்னாங்க சாத்தான், வெரி குட். அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, போன சண்டே ஒரு இடத்துல சொன்னார் ஒரு பிரதர், என்னுடைய மாம் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னாரு பழைய மனுஷன் சொன்னார். இங்கே சாத்தான் சொல்லி, அப்படின்னா சாத்தான் நேசிக்கணுமா சிஸ்டர்? ரமணி சிஸ்டர், அப்படின்னா சாத்தான் நேசிக்குவீங்களா? இப்ப வராரு பாருங்க, சைலண்டா வராரு பாருங்க. பிரதர் சிஸ்டர், பிரதர் சிஸ்டரா? லெப்ட்ல பாருங்க, லெப்ட்ல பாருங்க பிரதர். யாருங்க? ரைட்ல பாருங்க, பாருங்க ஒரு சார். ஹலோ சிஸ்டர், ஒருத்தர் பாருங்க, லெப்ட்ல ரைட்ல பாருங்க. அவங்கள பார்த்துதாங்கிறேன். லெப்ட்ல ரைட்ல பாருங்க. நீங்களும் லெப்ட்ல பாரு பிரதர், ரைட்லயும் பாருங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்கள பாருங்க. யாருங்க? இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரி, அதாவது இந்த சத்தியத்துல வந்த சகோதர சகோதரிகள் நமக்கு யாருங்க? யாருங்க? எப்படி இயேசு கிறிஸ்துக்கு பிராண சிநேகிதனா இருந்த யூதாஸ் காரியத்தே சத்ருவா மாறும் பொழுது, நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல சகோதரனும் நல்ல சகோதரிகள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவாரு? கெட்டவங்களா ஆக்கிடுவாரு. அதனால பிதாவாகிய தேவனை தவிர யாரையும் நல்லவங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க எப்ப நல்லவங்கன்னு சொல்றீங்களோ அன்னைக்குதான் தேவன் டெஸ்ட் வைக்குவார். அவங்க மூலமா தான் நமக்கு பிரச்சனையா வைக்குவார். அதனால நீங்க கெட்டவங்கன்னு சொல்ல வேண்டாம், நல்லவங்களும் சொல்லுவோம். இயேசுக்கு சொன்னாரா எங்கன்னா ஒரு இடத்துல, என் பிதா தவிர ஒருவனும், இதே சங்கீதத்தில் சொல்றார், எல்லா மனுஷனும் பொய்யன். 116வது சங்கீதம் படிச்சு பாருங்க. எல்லா மனிதனும் பொய்யன் அப்படின்னு. அது எப்படிப்பட்ட சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். சத்தியம். அப்போ யார் நமக்கு சத்துரு தெரியுங்களா? சகோதர சகோதரிகள். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அங்க செஞ்சோம் பாத்தீங்களா, அறுவடை ஊழியம், சபை ஊழியம், எல்லா சேவைகள், அது ஒரு பேஸ், அவ்வளவுதான். ஃபைனலா கேரக்டர், குணலட்சணம். அந்த குணலட்சணம் தாங்க இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிற. இதுல தாங்க எல்லாரும் ஃபெயிலியர். The most Bible students the failure. எங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் தேவனை நன்றாக அறிந்தவர்கள் எப்படி தரமா இருப்பாங்க? எரிங்கி போய் பேசிடுவாங்க. எரிங்கு போனவங்க நல்லா இருக்கும் போது நீங்க பழகுறீங்க பாத்தீங்களா, அது ஒரு பழக்கம் தான். பிரச்சனைன்னு ஆயிட்ட பேர் என்ன பண்ணும்? காட்டணும். இப்படி நீங்க உண்மையாவே போய் மன்னிச்சு பாருங்க அந்த சகோதரனையும் சகோதரியும். நமக்கு என்ன ஆயிடுவாங்க? என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? சத்ருவா மாறிடுவாங்க. அப்போ சத்ருக்களை என்ன பண்ணுங்க? நீங்க நேசிக்கிற. அதுக்குதான் சொன்னார் வசனம், என்ன சொல்லுது? உங்கள் வீட்டாரே உங்களுக்கு என்ன ஆயிடுவாங்க? ஆமா, எந்த வீட்டாரு? சொந்த வீட்டாரா? ஆவிக்குரிய வீட்டாரு. நம்ம சொந்த வீட்டாரு அது சத்தியத்துல பிரிஞ்சு போறாங்க. அப்படி எத்தனையோ சகோதர சகோதரிகள் தாங்க தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வீடெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க சத்தியத்திற்காக. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் வேணும். அது தேவன் மேல இருக்கக்கூடிய அதிகமான அக்கறை, உண்மைத்தன்மை, அந்த அவர் மேல இருக்கக்கூடிய பாசம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமா உலகத்தில குடும்பத்துல ஒட்டி போக மாட்டாங்க, தேவன் மேலதான் இருக்கும். அது வேற. இங்க பேசுறது ஆவிக்குரிய விசுவாச வீட்டார். உங்களுக்கு என்ன வேடுவாங்களா? அப்போ யூதாஸ் காரியத்தான் அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தரா இருந்தார். அப்ப யோசித்து பாருங்க, நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த மெமோரியல்ல அநேக கசப்புக்குள்ள உள்ள வச்சுட்டு அந்த ரொட்டியும் திராட்சை ரத்தை சாப்பிடுறதுனால நான் நல்ல பண்டிகையை கொண்டாடினேன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அதே ரொட்டி தான், அதே திராட்சை, அதே கசப்பு தான். யோசித்து பாருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். அப்படின்னா நம்ம சகோதர சகோதரிகள் யார்கிட்ட எல்லாம் பிரச்சனை இருக்குதோ, இன்னில இருந்து நான் மறந்துட்டேன்னு பொய் சொல்லக்கூடாது.
அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடும் அந்த விஷயம். அதாவது நமக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து கூட இருந்தாரு, சத்ருவா இருந்தாரு, பேதுரு இருந்தார், மறுதளிச்சாரு. படிக்கிறோம் இல்லையா ஒரு பாடம், மறுதளிப்பும் துரோகமும் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தாங்க. இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க. நம்ம கூட தான், நம்ம கூட அவங்களாம் இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும், அப்படியெல்லாம் இல்ல. நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு என்னாடுவாங்க, மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம்னா ஒரு எண்ட் இருக்குது. எதுவும் நிரந்தரம் கிடையாது தேவனை தவிர. நம்ம தான் நினைச்சிட்டு போய் இது நிரந்தரம் அது நிரந்தரம் இல்ல. அதனாலதான் சகோதர சகோதரிகள் என்ன அப்படின்னா, நீங்க சகோதரன்னு ஒரு சகோதரி நமக்கு ஏதாவது விரோதமாக செஞ்சுட்டா இத ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போய் எங்கேயுமே பேசாதீங்க. பேசினீங்கன்னா அது வளர்க்கப்படும், அது அதிகமாக சத்துருக்களாக மாறுவதற்கு வேண்டிய வழிமுறைகள் அதிகமாகும். நீங்க எங்கேயோ ஒண்ணு போய் சொன்னீங்கன்னா அங்க 3 ஆட் பண்ணி சொல்றது, சொல்லாதையே சொல்றது. ஏன்னா இந்த பஸ்கா டைம்ல இந்த சாத்தானும் கெட்டு போன தூதர்களுடைய வேலையே அதுதான். இயேசு கிறிஸ்துவே செய்யாத ஒரு விஷயத்தையும் செய்யாத அவரே என்னன்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்படியாவது குற்றத்துல அகப்படுத்தணும், அவர் வாயிலிருந்து ஏதாவது வரணும், அவர் எப்படியாவது மாட்டி விடணும். அதனால நம்ம அமைதியா இருந்தாலே நமக்கு பிரச்சனைனா வாயை திறந்தா என்ன நிலைமை. அப்போ இந்த பஸ்காவை கவனிங்க. இந்த பஸ்கால நான் ஆசையா இருக்கிறேன், இந்த திராட்சை ரசத்தையும் நானு என்ன பண்ண போறேன், அப்பத்தையும் சாப்பிட போறேன் அப்படின்னா இந்த திராட்சை ரசமும் அப்பமா ஆகிறதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், என்ன அப்பம் எதுலங்க செய்யறாங்க அது கூட தெரியலையா? கோதுமை, ஒரே கோதுமையில அப்பம் வந்துருமா? ஒரே திராட்சை பழத்துல திராட்சை ரசம் வந்துருமா? அப்போ அநேக கோதுமைகள் என்ன ஆகணும், அரிக்கணும். அதுக்குதான் நம்ம ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது, கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து. அதாவது கோதுமை என்று திருச்சபையின் பிள்ளைகள் இந்த பூமியில வாழ பொழுது பல துன்பங்கள் கஷ்டங்கள்ல மடினோம், அது மடிஞ்சாத்தான் பலன் தரும். அப்ப திராட்சை பழம் அப்படின்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சில திராட்சை புளிப்பா இருக்கும், சில திராட்சை தித்திப்பா இருக்கும். புளிஞ்சாதான் திராட்சை ரசம் மிக்ஸ் ஆகணும். அப்படின்னா நம்ம மத்தியில இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. நாம சத்துருக்களா ஆகாத நம்மளை பாத்துக்கணும். அதே நேரத்துல என் கூட இருக்கிறவங்களா நல்லவங்கோ, என் கூட இல்லாதவங்களா கெட்டவங்கனால என்ன பண்ணக்கூடாது, பிளான் பண்ணி பேசவே கூடாது. அதாவது சபைக்கு போறவங்கெல்லாம் நல்லவங்க, சபைக்கு போகாதவங்களா கெட்டவங்கன்றதும் பைபிள்ல எங்கேயும் சொல்லல. அதுக்காக நான் சபைக்கு போக கூடாதுன்னு சொல்லல. சபைன்றது ஒரு ஒழுங்கு, சபைன்றது நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாதுகாப்பு. The each and every ecclesia is the responsibility, each and every consecrated member எல்லாரோட இணைந்து இருக்கிறது. அப்போ அங்க ஒரு சத்ருவாக ஒரு சகோதரனோ சகோதரி மாறிட்டா இந்த சபையை விட்டு வேற சபைக்கு போறது சகிக்கணும். புளியிருந்து தாங்க, அரைக்கிறது தாங்க பல பாடுகள் கஷ்டங்கள், அரிக்கப்படணும், புளியப்படணும். இதை தாங்க நம்ம சாப்பிட போறோம். திராட்சை ரசத்தையும் அப்பதே சாப்பிடுறோம். என்ன தெரியுங்களா, மறுபடியும் நான் பண்ண குற்றங்கள் குறைகள் எல்லாம் தெய்வம் எல்லாம் அது எப்படிப்பட்ட ஒரு சகோதரனாட்டம், மறுபடியும் நீ அதே ரொட்டி ரசத்தை சாப்பிட்ட அடுத்த நாள்ல இருந்து அப்கிரேட் ஆகாம அப்படியே இருந்தோம்னா இந்த வருஷமும் அந்த அப்பமும் ரசமும் அது சும்மா சடங்கு தான். யோசித்து பாருங்க அன்பான, இந்த வருஷம் நீங்க செய்றீங்களா, நமக்கு யாரு ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்களோ, நம்மளை யார் கஷ்டப்படுத்திக்கிறாங்களோ அவங்கள மன்னிக்கிறதுனா என்ன, மறந்துடணும். அப்படின்னா அங்க படிச்ச இல்லையா, சீமோன் என்ன நினைச்சாரு அந்த ஸ்திரீயை பார்த்து, எப்படிப்பட்ட ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ, இந்த ஸ்திரீயை தொட விடலாமா? இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி கேரக்டர் காட்டினார், என்ன காட்டினாருங்க, என்ன காட்டினாரு அங்க? யார் 500 எவ்வளவுங்க, யாருக்கு அதிகமாக அன்பு செய்தாங்கன்னு கேட்டதுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டவங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த சத்துருக்கள் நமக்கு இருக்கிறது எதற்காகனா நம்ம மன்னிக்கிறதுக்கு.
அதனால நம்ம ரொம்ப கிரேட்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. எந்த சகோதரியும் எந்த சகோதரியும் எந்த விஷயத்திலையும் யாரையுமே கீழே பாத்துறாதீங்க. யாரையுமே கீழே பாத்துறாதீங்க. சத்ருவை நேசிக்கணும்னு சொல்றது எதற்காக தெரியுமா? நாம இயேசு கிறிஸ்துவா மாறுவதற்கு. மற்றவங்க இயேசு கிறிஸ்துவா மாறுறாங்களா இல்லையான்றது இல்ல. 4 இடங்களிலே 4 சகோதரங்களை பார்ப்போம். வளர்ச்சி, காரணம் வளர்ச்சி, புரிந்து கொள்ளுதல். நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ல சொல்றோம் சில சகோதர சகோதரிகளுக்கு, நீங்க இப்படி பேசாதீங்க, இப்படி நீங்க கோவப்படாதீங்க, இப்படி அவங்கள மன்னிக்காம இருக்காதீங்கன்னு சொல்றது எதற்காகனா அவங்களுடைய ரட்சிப்புக்காகத்தான். நான் ஒருத்தரை மன்னிச்சிட்டேன்னா ஏன் ரட்சிப்பை நான் பாதுகாக்கணும். இல்ல நான் ஒரு சத்ருவாக அவங்கள பார்த்து இன்னும் நான் மிதிக்க ட்ரை பண்ண வச்சுக்கோங்களேன், சத்ருவை நம்ம நேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள். அப்ப சத்ருவை என்ன பண்ணுங்க? நேசிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மன்னா உங்களை என்ன பண்ணுங்க? மன்னா கொடுங்க. அப்படியே உங்களை என்ன பண்ணுங்களா? சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இங்க பாருங்க, கொடுங்க. உங்கள் சபிக்கிறவங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. நம்ம பண்ணுவோமா அந்த வேலை? நம்மள சபிக்கிறவங்கள கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம்? இதுதாங்க திருச்செவின் பிள்ளைகள். 1,44,000 கனவு காணாதீங்க. 15 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப ஜாலியா இருந்தோம் நம்ம கூட. இப்பெல்லாம் ரொம்ப டஃப். அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. சும்மா நம்ம சபைக்கு வந்துட்டு ஒரு 3 பாட்டு பாடிட்டு ஒரு கன்வென்ஷன்ல நல்லா சப்ஜெக்ட் கேட்டுட்டு இல்லைங்களா, அப்பப்போ மீட்டிங் போயிட்டு இல்லைங்களா, நம்முடைய பர்சனல் ஸ்டடி ஆகட்டும், எந்த ஸ்டடினா இருக்கட்டும், எவ்வளவு பாடம் கேட்டாலும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் சரி, இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வருஷம் கூட பங்கு பெற முடியாது. பங்கு பெறலாம், அது விருதாவாகத்தான். என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் என்னங்களா, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, அப்புறம் எவ்வளவு அழகா சொல்றாரு. இதுக்கு ஒரு ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் இருக்குது. ரீபிரிண்ட் 1330 இதுல நீங்க போய் படிச்சு பாருங்க, இன்னும் டீட்டெயிலா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமாக நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் சொல்றாரு, அடுத்து சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாயில இருந்து எப்பவுமே என்ன வரணும்? ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்துச்சுன்னா நீதிமான் சொல்லும் போது அது பழிக்கும். அடுத்துன்னு சொல்றாங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நம்ம பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்வோமா? நமக்கு யாருன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு டீ வாங்கி தருவோம். நம்மளை திட்டுனவங்களுக்கு டீ வாங்கி தருவோமா? நம்மளுக்கு திட்டுனவங்களுக்கு ஹோட்டல்ல போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு என்ன வாங்கி கொடுங்க? ஒரு 1000 ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு அடிதான். அடின்னு நினைச்சு பண்ணாதீங்க. ஏன் நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும்? நிந்திக்கிறவங்களுக்காக, துன்பப்படுத்துறவங்களுக்காக. நாம போய் அவங்களை துன்பப்படுத்துறதுக்கும் நிந்திக்கிறதுக்கு வரல. சில பேர் எதிரடியாக நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சு இல்லைங்களா, கிரைம் மாதிரி வேலை செய்வாங்க. மனசுக்குள்ளேயே இருந்துச்சுனால அது நம்ம மனசுல இருந்து வெளியே போலன்னா, நம்ம வாயில பேசலன்னா கூட பரவாயில்ல, அது மனசுல இருந்தாலே இந்த சிந்தையெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அதான் சொல்றாரு நம்முடைய 7ஆம் தூதன், ரொம்ப அழகா சொல்றாரு, நம்ம எதிர்த்து எதையும் செய்பவர்களிடையே எந்த அளவுக்கு நாம விருப்பத்தை காட்டுகிறோமோ என்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பரீட்சையா இருக்குமா. அதாவது அவர்களுடைய தவறுகளை நம்ம உணர்த்தும் பொழுது, அவர்களிடத்துல நம்ம அன்பை காட்டும் பொழுது, அவர்களிடத்துல நம்ம உதவி செய்யும் பொழுது, அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்யும் பொழுது, அந்த பலவீனங்களை நம்ம சகிக்க முடியுமா? இது எங்க படிக்கலாம்னா, நீங்க பாருங்க, மார்ச் 21ஆம் தேதி கூட
மார்ச் 21ஆம் தேதி மண்ணால படிச்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் இது கூட சடனா நம்ம படிக்கும் போது வந்தது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவியங்கள் அநேக பாவங்களை நம்ம என்ன பண்றோம்னா மூடும் பொழுது என்ன பண்றாருங்க, தேவனே என்ன பண்றாருன்னா பாவங்களை விட்டு விட்டு போறதுக்கு அநேக போதனைகள் சொல்றாரு. அவரே மன்னிக்கவும் மறக்கவும் எவ்வளவு விஷயங்களை செய்யணும். அப்படிப்பட்ட தேவனும் கர்த்தர் இயேசுவும் செய்யும் போது அவருக்கு பிள்ளையாகவும் அவருக்கு அன்பான சகோதர சகோதரி, அதாவது நம்ம இன்னைக்கு பாடம் கேட்டோம் போயிட்டோன்னு இல்ல, இதை டெய்லி மெயின்டைன் பண்ணணும். இந்த பாடங்கள்லாம் நம்ம வீட்லயே இந்த வசனங்களை ஒட்ட வச்சுக்கணும், வீட்டுல போட்டு வச்சுக்க, அது ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ஏன்னா இப்ப கேட்போம் அப்புறம் மறந்துடுவோம். எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? இந்த மெமோரியல் இதை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா நம்மளுடைய மெமோரியல் சூப்பரா இருக்கும். அன்பான உங்களை என்ன பண்ணுங்க, உங்க சத்துருக்களை நேசிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க இல்லைங்களா, நிந்திக்கிறவங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக என்ன பண்ணுங்க. இது எங்க பண்ணணும்னா நம்ம சகோதர சகோதரி மத்தியில தான். இந்த பிராக்டிஸ் யார் பண்றாங்களோ அவங்க தான் தேவனுக்கு பிள்ளையாக முடியும், கர்த்தர் இயேசுவுக்கு மனவாட்டியாக முடியும். 1,44,000 பேர்ல ஒருத்தராக முடியும். அன்பான சகோதரர், அப்ப இதுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் மைண்ட் வேணும். அந்த ஸ்டாண்டர்ட் மைண்ட் வரணும்னா அதிகமா அவங்க வாழ்க்கையில பல துன்பங்கள் கஷ்டங்களை பட்டிருக்கணும், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கணும். பேசுறதுக்கு ஒரு ஆவி வேணும், தேவனுடைய ஆவி. அதே நேரத்துல சகிக்கிறதுக்கு ஆவி வேணும், அதே நேரத்துல அன்பு காட்டுறதுக்கு ஆவி வேணும், மன்னிப்பு காட்டக்கூடிய ஆவி வேணும், எல்லாத்தையும் தாங்கின்னு போறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு ஆவி வேணும். அது தேவன்கிட்ட கேட்டு வாங்கணும். புரியுதுங்களா? அப்போ யோசித்து பாருங்க. அப்போ நம்ம இயேசுக்கு யாருடைய கால கழுவுனார், அதாவது சேவை செஞ்சார். யாருக்கு வேலை சேவை செஞ்சாரு? யூதாஸ் காலத்தையும் காலையும். அப்படின்னா நம்ம இப்ப எது முக்கியம்? நமக்கு எது முக்கியம்? சேவை செய்யறது யாருக்கு? சத்ரு நமக்கு விரோதமாக செயல்படக்கூடியவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அப்போ பேதுரு என்ன சொன்னார் லாஸ்டா? என் கால்களை கழுவாதீங்க ஆண்டவர் என்னாரு. அப்படின்னா இயேசுக்கு என்ன சொன்னாரு? அதாவது நீ காலு கழுவுறதுக்கு என்னை விடலன்னா என்கிட்ட என்ன இல்ல. என்ன சொல்றாரு தெரியுமா இயேசு கிறிஸ்து? நீ காலை கழுவிக்கோ, மற்றவங்களுடைய காலை கழுவணும், அதான் முக்கியம். அதாவது நான் எப்படி தாழ்த்தி காலை கழுவ வந்தனோ நீ காலை கழுவிக்கணும்னா இந்த சத்தியத்தை எப்படி இந்த சேவையை செய்யணும், சத்தியத்தை உள்வாங்கணும், கற்றுக்கொள்ளணும், அப்புறமா கற்றுக்கொண்டு தெளிவா செய்யணும். எப்பவுமே நமக்கு எல்லாம் தெரியும்னு மாத்திரம் வச்சுக்காதீங்க, நினைக்காதீங்க. ரொம்ப விஷயம் கத்துக்க வேண்டியதா இருக்கு. சபை காரியங்களே ரொம்ப விஷயம் தெரிய வேண்டியதா இருக்குது. சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் 50-60 சப்ஜெக்டோ இன்னொரு அடிஷ்னலா ஒரு 100 சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோன்றதுனால இல்ல, அப்கிரேட்டா இருக்குது சப்ஜெக்ட். அப்போ கால்களை கழுவுறது நான் என்னன்னு பார்த்துட்டோம், சேவை. அந்த சேவையை இயேசுக்கு செஞ்சு காட்டினார் தாழ்மையாக. அந்த சேவையை நாம பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் செய்யணும். அப்படின்னா காலை கழுவுடல நான் என்ன இல்லைன்ட்டாரு, பங்கு இல்லை. அப்படின்னா நீ கற்றுக்கொள்ளலன்னா பரலோகமே இல்லை. அப்படின்னா டெய்லி படிக்கணும், டெய்லி சத்தியத்தை கேட்கணும், டெய்லி என்ன பண்ணணும், பல பிரச்சனைகளை சந்திக்கணும் இல்லைங்களா? நம்ம 2-3 பேரோட 4 பேரோ 5 பேரோடவே நம்ம டிராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எங்க நமக்கு உபத்திரம் வரும்? எல்லாரோட உபத்திரம் வரணும்னா எல்லாரோட டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணும் பொழுதுதான் பல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், பயணம் செல்லணும். அப்ப அந்த பயணத்தின் மூலமாக நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும் இல்லைங்களா? எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மாத்திரம் நம்ம பழகணும்னா நமக்கு எந்த டியூனும் கிடைக்காது. யார் நம்மள அடிக்கடி நம்மள கரெக்ட் பண்றாங்களோ, அடிக்கடி நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்களோ அவங்க கிட்ட தாங்க பழகணும். அவங்கதான் நம்மளை பரலோகத்துக்கு அனுப்புறது. அப்ப சத்துருக்களை நம்ம நேசிக்கணும், சத்துருக்கள் நமக்கு இருக்கணும்ன்றதையும் வேதத்துல இருந்து ரொம்ப தெளிவா என்ன பண்றாருங்க கர்த்தர் இயேசு காட்டுறாரு. அப்ப சத்துருக்களை நேசிக்கிறது இன்னொரு வகையான கால் கழுவுறது. இதைதான் நாம் செய்யணும்ன்றது நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த சேவையில
ஊழியங்கள் செய்வது ஒண்ணு, ரெண்டாவது குணலட்சணங்களை நாம காண்பிக்கிறது ஒண்ணு. அந்த ஒரு ஊழியங்களை செய்து குணலட்சணங்களை காண்பித்து தேவனிடத்தில் நாம சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.